Hi friends, Oneplus அப்படிங்கிற பிராண்டுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா Oneplus Bullets Wireless Z2 அப்படிங்கிற இந்த நெக் பேண்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் Oneplus ஏற்கனவே லான்ச் பண்ண நெக் பேண்டில் உள்ள பாக்ஸ் போல தான் இருக்குது. பெரிய அளவுக்கு வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா Oneplus Bullets Wireless Z2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஃப்ரீ யுவர் மியூசிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்ஸில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க. ஆனால் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 2000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி வந்து சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி வந்து நெக் பேண்ட் வச்சுருக்காங்க. நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் பேக்கேஜிங் ரொம்ப ப்ரீமியமாக வந்து இருக்குது. இந்த நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் பிளாக் மற்றும் ப்ளூ கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிளாக்கை விட ப்ளூ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளாஷி ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிகப்பு கலர் பாக்ஸ் வந்து இருக்குது. அந்த பாக்ஸை எடுத்து உள்ளாடி என்ன இருக்குது இதை பற்றி பார்க்கலாம். உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவல் வந்து வச்சுருக்காங்க. யூசர் மேனுவல் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் வச்சுருக்காங்க. தமிழில் வச்சுருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டைப் சி கேபிள், ரெட் கேபிள் கிளப் கார்டு மற்றும் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வச்சுருக்காங்க. இந்த நெக் பேண்டோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. நெக் பேண்ட் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இப்படி பண்ணால் கூட நெக் பேண்ட் வந்து டேமேஜ் வந்து ஆகாது. அந்தளவுக்கு பில்டு குவாலிட்டி வந்து பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் போர்டு பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து Oneplus பிராண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பட்டன்ஸ் வந்து இருக்குது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் சி போர்ட்டு வந்து இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணலை, ஓப்பனில் தான் வந்து விட்ருக்காங்க. IP55 ரேட்டிங்ஸ் இருக்கனால சின்ன தண்ணி பட்டால் கூட டேமேஜ் வந்து ஆகாது. இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆகுது. நெக் பேண்டில் வந்து மேக்னெட் வச்சுருக்காங்க. மேக்னெட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் மேக்னெட்டை ஒட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகும். ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் வந்து ஆகும். இது பொறுத்த வரைக்கும் பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெக் பேண்டோட பேட்ரி வந்து சேவ் ஆகும். இந்த நெக் பேண்டில் உள்ள பட்டன்ஸில் உள்ள ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். சென்டர் பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே மற்றும் பாஸ் ஆகும். அதே போல் கால் வந்து அட்டன் ஆகும். சென்டர் பட்டனை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங், 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங். வால்யூம் பொறுத்த வரைக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் மற்றும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே போல் நெக் பேண்டில் உள்ள சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக் பேண்ட் வந்து ஆன் ஆகும். இந்த நெக் பேண்டை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா சிகப்பு கலர் LED வந்து உங்களுக்கு எரியும். சார்ஜ் வந்து ஃபுல் ஆகிட்டு அப்படின்னா வெள்ளை கலர் LED வந்து உங்களுக்கு எரியும். பேட்ரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் 220 mAh கொண்ட பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 10 மினிட் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 20 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மொத்தமாக 30 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து கிடைக்கும். இந்த நெக் பேண்டில் பெரிய டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 12.4 mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இல்லை, ஆவரேஜான பேஸ் வந்து இருக்குது. நல்ல ஒரு ஆடியோ வந்து இருக்குது. சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லவுடாக வந்து இருக்குது. இப்போ பார்த்தது அன்பாக்சிங் மட்டும்தான். கூடிய சீக்கிரமே இந்த நெக் பேண்டை யூஸ் பண்ணி பார்த்த அப்புறம் இந்த நெக் பேண்டோட விமர்சனம் நம்ம சேனலில் பண்ணுறேன். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.